கிராம உதவியாளர் பணிக்கு ஒரு மாவட்டமா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அரசு வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் குழுவில் மறக்காம வந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ரெகுலரா அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரெகுலரா வந்து கிடைக்கும். கிராம உதவியாளர் பணி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா வந்து நிரப்பப்படாம இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசாணை லாஸ்ட் மந்த் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு மாவட்டமா அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. மொத்தம் 2299 காலி பணியிடங்கள்ல வந்து இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து இருக்கு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11 மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். செங்கல்பட்டு, ஈரோடு, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு 11 மாவட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி, வேலூர் மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ அந்த அறிவிப்பு ஆணை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கிறேன். கிராம உதவியாளர் மாவட்ட வாரியான பணியிடங்கள்னு சொல்லிட்டு அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு மற்றும் வந்து பணியிடங்கள் குறித்த முழு விவரங்களுக்கு நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.